ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபிசெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் மொபைல் மூலமாகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பை எப்படி கணக்கிடுவது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் சர்ச் பாரை கிளிக் பண்ணி அதில் நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணிங்க tn.census.com அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே வந்துடும். இதுக்கான டேரக்ட் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு லிங்க்கை ஓப்பன் பண்ணோடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பாப்பப் ஆகும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. பாப்பப்பை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த பேஜுக்குள்ளே வந்துடும். இந்த பேஜுக்குள்ளே வந்தோன்னே உங்களுக்கு ஸ்டேட்டு கேப்ச்சா கேட்பாங்க. அதில் ஸ்டேட்டு கேப்ச்சாவும் கொடுத்துட்டு கீழே வெரிஃபை அண்ட் ப்ராசஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் இப்போ கொடுத்துட்டு ஓகே கொடுக்குற பாருங்க. கொடுத்தோன்னா திரும்பி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு கீழே ஓகேங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் ஃபேமிலி ஹெட்டு மொபைல் நம்பர்லாம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேமிலி ஹெட்டை கிளிக் பண்ணோன்னே இது வந்து கரெக்டாக இருக்கணும், நேம் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு வந்துடும். அதை ஓகே கொடுத்துட்டு கரெக்டான நேமை என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரையும் கொடுத்துருங்க. கொடுத்து வெரிஃபை அண்ட் ப்ராசஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அப்படின்னு சொல்லுவோம். அதையும் ஓகே கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களோட மேலே ஒரு லாங்குவேஜ் கேட்பாங்க. அந்த லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் மேக்ஸிமம் தமிழ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த கொஷின் ஈஸியாக இருக்கும். நான் இப்போ தமிழ் செலக்ட் பண்ணிட்டு ஓடிபி வந்தோன்னா ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஓடிபி வந்துருச்சு. நான் ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த பேஜுக்கு வந்துடும். இதுலேயும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுப்பாங்க. இதையும் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே சரிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களோட மாநிலம் செலக்ட் ஆகிடும். அடுத்தது நீங்கள் உங்களோட மாவட்டத்தை மொபைலில் யூஸ் பண்ணுறதுனால அப்படியே சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதிலே வந்துடும். கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், முக்கிய நிலை அடையாளம். அதாவது உங்கள் ஊரை வந்து செலக்ட் பண்ணணும். உங்கள் ஊருக்கு முக்கியமான அடையாளம் இருந்ததுன்னா அதை கொடுத்து தேட அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆகும். அப்படி இல்லைன்னா கீழே மேப்பை காட்டுவாங்க. அதில் வந்து 2 ஃபிங்கரை வச்சு ஜூம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஏரியா எங்கே இருக்கோ அப்படின்னு அந்த இடத்துல போய் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கிட்டு அப்ராக்சிமேட்டாக கொடுத்தா போதும். கொடுத்துட்டு கீழே அமைவிடத்தை உறுதிப்படுத்துகன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சேமிக்க அண்டு அடுத்தன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் இதை வந்து மாற்ற முடியாது, இது வந்து எதுக்காக மாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டாக படித்து பார்த்துட்டு ஆமாம் இல்லையான்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஆம் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து அடுத்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜில் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க. என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கான டீட்டெயில் தான். ஃபஸ்ட்டு உங்கள் சென்சஸ் வீட்டு தரையின் பிரதான கட்டுமான பொருள். அதாவது உங்கள் வீட்டில் தரை வந்து எதில் இருக்குது, மண்ணில் இருக்கா, மரத்தில் இருக்கா, மூங்கியில் இருக்கா, இல்லை கல்லில் இருக்கா, எல்லா டீட்டெயில்ஸும் கேட்பாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி காட்டுற பாருங்க. ஒவ்வொன்றா நீங்கள் கரெக்டாக தமிழ் ஆக்சுவலாக கொடுத்ததுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை படித்து பார்த்துட்டு அடுத்தது வந்து உங்கள் வீட்டு செவுரு எப்படி இருக்குது, எந்த இதில் வந்து செஞ்சுருக்காங்க அதை கேட்பாங்க. அதையும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வீட்டின் கூரை, அதாவது மேல் கூரையில் இருக்கா, ஓடில் இருக்கா, எல்லாமே கேட்பாங்க. அதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டு செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கா, வசிக்கக்கூடிய நிலையில் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதையும் பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக பார்த்து பொறுமையாக செலக்ட் பண்ணிங்க. எல்லாமே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டில் சேமிப்பே அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தொடர விரும்புகிறீங்களான்னு கேட்கும். ஆம் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போய்டும். உங்கள் ஃபேமிலியில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் குடும்பத் தலைவரின் பெயர் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்துடும் டிஃபால்ட்டாக. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக வந்துட்டுருக்கும். குடும்பத் தலைவர் பேர் கொடுத்ததுக்கப்புறம் மொழி, அதாவது உங்கள் குடும்பத் தலைவரின் பேரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண மொழியில் வந்து தமிழில் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழில் மொபைல் யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களோட பாலினம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி கேட்பாங்க. அந்த கம்யூனிட்டி கொடுத்துட்டு லாஸ்ட்டில் வந்து வீட்டின் உரிமை, சொந்த வீட்டில் இருக்கீங்களா, வாடகை வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் எத்தனை ரூம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் வீட்டில் திருமணம் ஆன தம்பதிகள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அதையும் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பு அடுத்து அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் தான் அது ஓகே ஆகும். அதை கொடுத்துங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் திரும்பி வந்து தொடர விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆம் கொடுத்துங்க. ஆம் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அடுத்த கொஷின்ஸ்க்கு போய்டும். குடிநீருக்கான பிரதான ஆதாரம், நீங்கள் வந்து எங்கே குடிநீர் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னு கேட்பாங்க. அதை கிளிக் பண்ணணும். எந்த பக்கத்தில் வருதா தூரத்தில் வருதான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து விளக்கு ஒளிக்கான பிரதான எரிபொருள் எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கிது, மின்சாரம் இருக்கா, இல்லை மின்சாரம் இல்லை விளக்கு தான் வச்சுருக்கோம் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னு இருக்கும். அப்புறம் வந்து கழிப்பிட வசதி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. தமிழில் இருக்கிறதுனால நீங்கள் அதை எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம்.
எந்த வகையில் கழிப்பிட வசதி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நேராக உள்ள ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிங்க. ஏன்னா ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா ஒன்று பண்ண முடியாது. அதனால் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா, இல்லை மனித வழியாக வெளியேற்றுவாங்களா, அடுத்து வந்து கழிவுநீர் வெளியேற்ற எதை பயன்படுத்துவீங்க, எல்லா டீட்டெயில்ஸும் கேட்பாங்க. அதையும் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்கள் வளாகத்திற்குள் குளிக்கும் வசதி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. குளியல் அறையா இல்லை கூரை இல்லாத குளியல் அறையா அப்படின்னு கேட்பாங்க. அதை கொடுத்துங்க. அப்புறம் வந்து சமையல் எரிவாயு கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதையும் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ண வேணாம், சாரி. அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். திறந்த வெளியில் சமைக்கிறீங்களா, எல்லா டீட்டெயில்ஸும் கேட்பாங்க. எதை வச்சு சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதையும் கரெக்டாக பார்த்து கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் சேமிக்க அடுத்த அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்துங்க. மறுபடியும் தொடர விரும்புகிறீங்களான்னு கேட்பாங்க. ஆம் கொடுத்துங்க. ஆம் கொடுத்தோம். குடும்பத்தோட சொத்து விவரம் கேட்பாங்க. அதாவது உங்கள் வீட்டில் ஃபோன் இருக்கா, டிவி இருக்கா, டிடிஹெச் இருக்கா, எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கேட்பாங்க. அதை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிங்க. லேப்டாப் இருக்கான்னு கேட்பாங்க, நெட்டு கனெக்ஷன் இருக்கான்னு கேட்பாங்க. எல்லாமே இதில் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிங்க. எல்லாமே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து பிரதான உணவு கேட்பாங்க. அதையும் கொடுத்துட்டு சேமிக்க அடுத்த அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் தொடர விரும்புகிறீங்களான்னு கேட்பாங்க. ஆம் கொடுத்துங்க. ஆம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் சரிபார்க்க சொல்லுவாங்க. அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டே வாங்க. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரும்போது லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, உங்களுக்கு அந்த காட்டுற பாருங்க. உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்னால பிளர் ஆகிருங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன்னா இதில் வந்து உறுதிப்படுத்துக சமர்ப்பிக்க கொடுத்தா உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும். இதை வந்து டிராஃப்டாக சேவ் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். திருத்தலுக்கு திரும்பவும் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு திரும்பி, அதாவது முன்னாடி பண்ண பேஜுக்கு வந்துடும். அந்த பேஜில் போய் கரெக்ஷன் இருக்குன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னா உறுதிப்படுத்துக அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உறுதியாகிடும். டிராஃப்டில் சேவ் பண்ணாலும் டிராஃப்ட்லேயே அது சேவ் ஆகிடும். இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும்னா உறுதிப்படுத்த கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துடும். உங்கள் மொபைலுக்கு வந்துடும், மெயிலுக்கு வந்துடும். மெயில் கொடுத்துருந்தா வரும், இல்லைனா மொபைலுக்கு கண்டிப்பாக வந்துடும், இல்லைனா அந்த ஸ்க்ரீனில் வரும். இதுவே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு கணக்கெடுக்கிற வராங்க அப்படின்னா இந்த நம்பரை மட்டும் நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னால் போதும். அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸு அவங்களே ஃபில்லப் ஆகிடும். நீங்கள் எதுவுமே அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் கொடுக்க தேவையில்லை. இதுதான் உங்களுக்கான செல்ஃபாக நீங்களே வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை பதிவு பண்ணிக்கலாம். இதுபோல் தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.